ஆஸ்திரேலியாவில் ஒரு தவளை இருக்கிறது. ஆனால் அது ஒரு சாதாரண தவளை இல்லை. இந்த தவளை ஒரு நாட்டின் இயற்கையை மாற்றிவிட்டது. அந்த தவளையின் பெயர் கேன் டோட். இந்த கதை 1930களில் ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியாவின் கரும்பு பண்ணைகளில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. பீட்டல்ஸ் என்ற பூச்சிகள் கரும்பு பயிர்களை அழித்துக் கொண்டிருந்தன. விவசாயிகள் மிகவும் கவலையில் இருந்தனர். அதனால் விஞ்ஞானிகள் ஒரு தீர்வை முயற்சி செய்தனர். சவுத் அமெரிக்காவில் இருந்து ஒரு தவளை ஆஸ்திரேலியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. அதுதான் கேன் டோட். அவர்கள் நினைத்தது என்னவென்றால், இந்த தவளை பயிர்களை அழிக்கும் பூச்சிகளை சாப்பிடும் என்று. ஆனால் அது நடந்ததே இல்லை. கேன் டோட் அந்த பூச்சிகளை அதிகமாக சாப்பிடவே இல்லை. ஆனால் அது வேகமாக பெருக ஆரம்பித்தது. ஒரு பெண் கேன் டோட் ஒரே நேரத்தில் 30,000 முட்டைகள் வரை இட முடியும். சில ஆண்டுகளிலேயே அவற்றின் எண்ணிக்கை கட்டுப்பாட்டை மீறியது. மேலும் இந்த தவளைகள் மிகவும் விஷமுள்ளவை. அவற்றின் உடலில் பியூஃபோடாக்சின் என்ற விஷம் இருக்கிறது. இந்த விஷம் மிகவும் ஆபத்தானது. கேன் டோடை சாப்பிடும் விலங்குகள், பாம்புகள், நாய்கள், பல்லிகள் மற்றும் பல உயிரினங்கள் சில நேரங்களில் உயிரிழக்கின்றன. சவுத் அமெரிக்காவில் இந்த தவளைகளை கட்டுப்படுத்தும் பிரெடேட்டர்ஸ் இருந்தன. ஆனால் ஆஸ்திரேலியாவில் அவை இல்லை. அதனால் கேன் டோட் பாப்புலேஷன் வேகமாக பரவ ஆரம்பித்தது. இன்று ஆஸ்திரேலியாவில் மில்லியன் கணக்கான கேன் டோட்கள் இருக்கின்றன. அவை ஒவ்வொரு ஆண்டும் மேலும் பரவி வருகின்றன. இந்த ஒரு தவளை பல நேட்டிவ் அனிமல்ஸை பாதித்து விட்டது. சில இடங்களில் ஈகோசிஸ்டம் கூட மாறிவிட்டது. ஒரு சிறிய தவளை மனிதர்கள் எடுத்த ஒரு தவறான முடிவால் ஒரு நாட்டின் இயற்கையை மாற்றிவிட்டது. இதுவே கேன் டோட் இன்வேஷன்.